ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். காவேரி வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போனதுலேருந்து அம்மாவோட ஞாபகத்தோடையே இருக்காங்க. அது கேட்ட உடனேயே அவங்களோட அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி என்னமோ ஓவராக உன் அக்கா பொண்ணை பார்க்குற மாதிரியே சீனை போட்டுட்டு இருக்க, அவள் யாரோ தானே அப்படின்றாங்க. அம்மா அப்படி சொல்லாத, அந்த சின்ன குழந்த அவள் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கா தெரியுமா? அவங்களோட அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு எவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னால், அது கேட்டதுலேருந்தே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குமா அப்படின்றாங்க. உடனே சாரதாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஒரு வேளை அது காவேரியோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னாங்களே, அப்போ யாராக இருக்கும்னு தெரியலையே, இவ்வளோ அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. காவேரியை நினச்சி கங்கா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தாண்டி இருக்கா, அடிக்கடிக்கு அந்த குழந்தைய பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. விடுமா, அவளும் வேலைக்கு தானே போயிட்டு இருக்கா, அவளுக்கு தான் எந்த ஞாபகம் இல்லைல்ல, நம்மளே பேசி வர வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. நான் எங்கடி எதை பற்றியுமே பேசுகிறதில்ல, ஆனால் இவளை பாரு, எப்போ பாரு அந்த குழந்தைய பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கா, வேறு எதை பற்றியுமே அவள் பேசுகிறதே கிடையாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம காவேரி. கங்கா வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு நான் ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை, அவளுக்கு மட்டும் எதுக்கு தான் இவ்வளோ சோதனை தராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கங்கா. பரவாயில்ல, இப்போவாச்சு அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே, நீயும் யமுனாவும் அவளை கைவிட்டுடாதீங்கடி என்றைக்குமே அப்படின்னு சொல்லி